கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எந்த வகையில் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், அதை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்வோம். 33வது சங்கீதம் திருப்பி 12வது வசனத்தை நாம் படிப்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவர் சந்நிதி முன்னாக வரும் பொழுது ஆனந்த மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்ய வருகிறோம், நன்றி செலுத்த வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்குது? எல்லாரும் அதை செய்ய முடியாது. பாருங்க, அழகா சொல்றார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம். அவர் எங்களுக்கு தெய்வம், அவர் எங்களுக்கு தேவன். 100வது சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் அல்ல அவரே நம்மளை உண்டாக்கினார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவருடைய அர்த்தமானது அவர் சிருஷ்டிகர். நம்ம அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். அவர் நம்மளை உண்டாக்கினார், நம்மளை படைத்து மட்டும் ஆசீர்வதித்தார். அடுத்தது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். நாம் அவரை கர்த்தராக தெரிந்து கொண்டோம், தொழுது கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது நிமித்தம் அவர் என்ன சொல்வார்? நீங்கள் என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ஜனம். இந்த உலகத்தை உண்டாக்கிற தேவனுடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறதுனால தான் அவரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கல. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் அவருடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளையும் அந்த வழியில் கொண்டு வாங்கிறார். பாருங்க, 6ஆம் அதிகாரம் வசனம் 4லிருந்து 7 வரை நாம் படிப்போம். 9 வரை. சிறவேலை நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உனக்கு இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போதும், வழியில் நடக்கிறது போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப இது முதல் பகுதியில் தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தை கொண்டு வழிநடத்துகிறார். அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அதை போதியுங்கள் என்று சொல்கிறார். யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இப்படி எல்லாரும் விரும்புவோம். ஆனால் அப்போ அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாது. வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, சிக்கனமாக இருங்க, காசு வீணாக்கிறாதீங்க, கெட்ட வழக்கங்களை பழகிடாதீங்க, இதுதான் நம்ம சொல்லுவோம். இது ஒரு வகையில் உலக பிரகாரமாக பூமிக்குரிய வகையில் ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுக்கும். ஆனால் ஆத்மாவுக்கான பாதுகாப்பு இருக்காது. அழகான ஆத்மாவுக்கு பாதுகாப்பு தேவன் அவருடைய வார்த்தையின் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் சொல்லுவார். உன் இருதயத்தில் இருக்க கடவுது. 6ல் அதான் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களே, நான் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகள் உன் இருதயத்தில் இருக்கணும். அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுது வாய் பேசும். எப்படி பேசுது? நீ உன் பிள்ளைகளுக்கு போதி. பாரு, பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அதை ஞாபகப்படுத்தும் பொழுது உனக்கு அது ஞாபகமாகுது. இதனால் என்ன நன்மை? இப்போ வசனம் 10லிருந்து 10-11 படிப்போம். தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்படுகிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். அப்போ வசனம் அழகா 10-11 அந்த தேவனுடைய ஜனங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் ஞாபகமாக நினைப்பூட்டுதலாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை குறித்து பேசும் பொழுது அழகா சொல்றாரு. 10-11 இவர்களுக்கு பெரிய ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம். பாருங்க, இதை நான் சொல்கிறேன், இதை செய்யுங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இதனால் உங்களுக்கு வருமானம் வரும், வேலை வாய்ப்பு வரும்,
சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே தேவனானவர் ஆத்துமாக்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகளை சொல்லி, சத்தியங்களை சொல்லி அவங்களை பாதுகாக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு சத்தியம் வந்து தேவன் தான் நமக்கு கொடுப்பார். ஏன்னா நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். என்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நான் உதவி செய்ய வேறு யார் உதவி செய்வாங்க? என்னை நம்பி வந்த மக்களுக்கு நாங்கள் தான் அடைக்கலாம் நம்ம சொல்கிறோமல்ல. அதே போல் தேவனை நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவர் சும்மா விடலை, அவங்களை தொழுது கொள்வதற்கு அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. சரி, இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களும் கை கொள்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கை கொள்ளும்படி போதிக்கிறாங்க. ஒன்று, பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. ரெண்டாவது பாருங்கள், இப்போ உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 நாம் படிப்போம். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இவ்வளவு சமீபமாய், ரொம்ப பக்கமாக நெருக்கமாக இருக்கிறோம். அது ஆரம்பத்தில் நாம் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருக்கிறோம் அங்கே அவர் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னார். இப்போ ரொம்ப சமீபமாக எல்லார் இடத்துல நம்ம போய் உட்கார முடியாது, பேச முடியாது. நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க தான். ஆனால் இங்கே தேவன் பாருங்கள் அழகாக சொல்ல, அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவருக்கு சமீபமாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனிடத்தில் அவ்வளோ சமீபமாக நம்ம போக முடியாது. அவர் பரிசுத்தமானவர். இப்போ நம்ம அவரை தொழுது கொள்வதன் மூலியமாக அவரை கனப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இதே நிலையில் இதே நன்றி உள்ள மக்களாக அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிந்து நாம் கை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கை கொள்ளக்கூடிய அளவுக்கு போதித்து வழிநடத்தி வந்தால் இருதயம் பரிசுத்தமாகும். அந்த இதயம் பரிசுத்தமாகும் பொழுது மத்தேயு 5:8 இதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ தேவனுடைய சமூகமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது சொன்னார். அப்போது தேவன் நம்மளை உண்டாக்கி பூமியில் குடியிருக்க வைத்து பூமிக்குரிய தேவையை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தினால் அவரை துதித்து கனப்படுத்துவதற்கு, நம்முடைய இருதயத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தேவ வார்த்தை எடுத்து சொல்லும் பாக்கியம், அவரை தொழுது கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, அவரை தெய்வமாக கொள்ளக்கூடிய ஒரு ஜனம், இதெல்லாம் வேறு யாருக்கும் கிடைக்கல, நமக்கு தான் கிடைச்சது. தேவனை தொழுது கொள்ளணும், அவரை கனப்படுத்தணும், அவருக்கு பிரியமானபடி வாழணும், போதுமைங்கிற மனம். இன்றைக்கு எனக்கு இது தேவை, இன்றைக்கு இது தேவன் எனக்கு கொடுப்பார், அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது. அதுதான் மிகுந்த ஒரு ஆதாயம். இது எல்லாத்தையும் தாண்டி அவரை அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஜனம், அவரை தெரிந்து கொண்ட அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். ஆனால் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்த வேண்டியது இருக்குது? இது எல்லாத்தையும் நினைத்து நன்றி செலுத்தோம். இதோடு இல்லை, 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கப்பா, தேவன் நமக்கு இதுவரை நமக்கு செய்த நன்மைகளே நாம் கொஞ்சம் தான் பார்த்தோம். ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு வார்த்தையோடு பார்த்தோம்னா பட்டியல் போடும்போது அது நீண்டதாக வரும். பவுல் அழகாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடியாத அளவுக்கு அவருடைய ஈவு, அவருடைய இரக்கங்கள், அவருடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அது ஏற்ற இறக்க இருக்குது. விசுவாச பலவீனம், ஏற்ற இறக்க எல்லா நிலையும் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற ஆசீர்வாதங்கள், பெற்ற நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து நன்றி செலுத்தணும். என்னத்தை செலுத்துறது அப்படின்னு தெரியலனா நாம் நினைத்து பார்க்கணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது என் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறதோ கண்டிப்பாக அது வாயின் வார்த்தையை வந்துடும். அவர் செய்த நன்மைகளை பாருங்கள், இரக்கம், கிருபை, பாதுகாப்பு, மன்னிப்பு, ஆயுஷ் நாளை பெருகு பண்ணுவது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவருக்கு பயந்திருந்தால் எவ்வளோ பெரிய நன்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்கும். நம்ம தனிமையாக உட்கார்ந்து எனக்கு என்ன செய்தார், குடும்பமாக உட்காந்து நமக்கு என்ன செய்தார், சபையாக உட்காந்து நமக்கு என்ன செய்தார், ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம், ஒவ்வொன்றா நம்ம நினைப்போம், அதுக்கு நன்றி செலுத்துவோம். ஆக இந்த இருதயத்தோடு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த காலங்கள் நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தினதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சபையார்கள் நாம் யாவரும் இந்த நாளில் இந்த இடத்துல கூடி வந்து வேதவசனங்களை கேட்டு உற்சாகம் அடையும், நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்ததுக்காக கூட நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.